ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேவதி லைஃப் ஸ்டைல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். லாங் சைஸ் பச்சை கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். வாங்கிபாத் இருக்குது பார்த்தீங்களா, அதே மெத்தடில். ஆனால் அதில் வாங்கிபாத் பவுடர் நம்ம சேர்க்குறோம். இதில் நான் அந்த பவுடர் சேர்க்காம ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வேலைக்கெல்லாம் போகும்போது டக்குன்னு இது செஞ்சு எடுத்துக்கிட்டு சாதத்துல கலந்து நெய் விட்டு கலந்து எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டோம்னா மதியம் டைம்ல அது ஊற ஊற அது அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படி வேணும்னா காரா பூந்தி இல்லைன்னா சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட வெள்ளை சாதம் வச்சு கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சோம்னா அது அந்த கலர் அப்படியே இருக்கும். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானோடனே இந்த எண்ணெய் குழிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 எண்ணெய் குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு ஒரு எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா அந்த ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலையை நான் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா போட்டு கலந்துக்கிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா அந்த வெங்காயத்து கூட அந்த உப்பு நல்லா கலந்து வந்த பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி 2 தக்காளி நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியும் அதில் நல்லா போட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் அதில் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்காவை நல்லா போட்டு அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாத்துக்கூடயும் அந்த மசாலா கூட நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். இந்த டைமில் நம்ம வாங்கிபாத் பவுட்ரு யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இதுதான் அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் வெங்காயத்து கூட வதக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன்னு உப்பு போட்டிருக்கேன். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா இந்த டைமில் உப்பு போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த புளி தண்ணியோடு அந்த கத்திரிக்காய் வெந்து வரணும். இந்த நீட்டு சைஸில் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கத்திரிக்காய் குழையாது. குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். நல்லா அப்படியே அந்த சாதத்து கூட கலந்து சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயும் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து வெள்ளை சாதத்தில் நீங்கள் கலந்து நெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.